வந்து பார்த்திங்கன்னா, சில நேரத்தில சில கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத விதத்தில ஆக்சிடென்ட் இருக்காது, அடி இருக்காது. ஆ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற இடத்துல சில நேரத்தில நம்ம வாழ்க்கையில வந்து முடக்கி போட்டுரும். எப்பயுமே இந்த ருணம், ரோகம் ருணம், சத்ரு பயம் இருந்தா கூட ஜெயிச்சிடலாம். ரோகம்னு அந்த உடல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சில நேரத்தில முடக்கிரும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்திங்கன்னா, இந்த பயம் போக்க அந்த மாரி பயம், ருணம், சத்ரு பயம் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை திருபுவனத்தில இருக்கக்கூடிய கம்பகரேஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கோபம், பயம், கலக்கம் இதெல்லாம் இந்த வெறிச்செயல் இது எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வந்து ரொம்ப உக்கிரமாக பேசுகிறாங்க, அதே மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, ரொம்ப வெறித்தனமான பேச்சுக்கள், அசுத்தமான பேச்சுக்கள், பயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருபுவனத்தில் இருக்கக்கூடிய கம்பகரேஸ்வரருக்கு கண்டிப்பாக போய் வழிபடுங்க. எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோவிலை போய் வழிபடுங்க. கம்பகரேஸ்வரர், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கம்பகரேஸ்வரர்.